வணக்கம். கடலை மாவு யூஸ் பண்ணி வீட்டிலேயே மிக்சர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது 1/2 கிலோ கடலை மாவை ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. மிக்சரில் ஆட் பண்ணுறதுக்கு பொரிக்கடலை, நிலக்கடலை, அவல், பூண்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்கள், கார்ன்ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம பொரிச்சிட்டு மிக்சரில் ஆட் பண்ணணும். ஃபைனலாக உப்பு, மிளகாய் பொடி, காயம் இது 3 ஆட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம கடலெண்ணெயில் தான் பொரிச்செடுக்க போகிறோம். மிக்சரில் அந்த காரா பூந்தி போடுறதுக்கு இந்த மாதிரி ஓட்டக்கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு தனியாக கடையில் விற்கிறாங்க மிக்சர் கரண்டியே, அது கூட வாங்கிக்கோங்க. இது நம்ம பொரிச்சதெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்காக இந்த ஸ்கிம்மர் அது வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 கிலோ கடலை மாவில் பாதி மாவை எடுத்து காரா பூந்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அதை கலக்கி எடுத்து வச்சுக்கணும். இதில் உப்பு எதுவும் சேர்க்கலை, வெறும் கடலை மாவில் தண்ணி மட்டும் சேர்த்து கட்டி இல்லாமல் தோசை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. காரா பூந்தி பண்ணுறதுக்கு மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இதுக்கப்புறமா இந்த ஓமப்பொடி பண்ணுறதுக்கு இன்னொரு பவுலில் கடலை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக பிசைஞ்சு வைக்கணும். ரொம்ப கையில் பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சமாக இது மாவு பிசைகிறப்பவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வைக்கணும். இந்த 2 மாவும் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இதுக்கப்புறமா எல்லாமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கடலை எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓமப்பொடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணுறதை யூஸ் பண்ணி உள்ளே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மாவு ஒட்டிக்கும். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்து, நீங்கள் இதில் பண்ணாலும் ஓகே, உங்கள் வீட்டில் இடியாப்பம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பொருள் வச்சுருக்கீங்களோ அதில் இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு சின்னதாக ஒரு பால் உருட்டி அந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக ஆயில்லையே இடியாப்பம் செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி பொரிஞ்சு வரும். கலர் சேஞ்சும் எல்லோவிலேருந்து கொஞ்சம் டார்க்காக மாறும். நீங்கள் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சூடானதுக்கப்புறமா பொறுப்பாக இருக்கா என்னன்ட்டு. அதுக்கப்புறமா காரா பூந்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு இப்படி செஞ்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கீழே பாலாக உருண்டு வரும். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக கடையில் மிக்சர் பண்ணுறதுக்குனே ஒரு கரண்டி விற்கிறாங்க, அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பபுள் எல்லாமே செட்டில் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கிம்மர் யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த காரா பூந்தி எல்லாம் எடுத்து போட்டுடலாம். இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து ஒரு கரண்டியாக தனித்தனியாக அந்த மாதிரி பால்ஸ் செஞ்சு பொரிச்சிடுங்க. ஏன்னா நிறைய நீங்கள் பால்ஸ் விட்டுட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒழுங்காக வேகாது. மேலே ஒரு லேயர் மிதக்கிற மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே ஈஸி தான். நீங்கள் வடகம் பொரிக்கிற மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸை ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ், பொரிக்கடலை எல்லாம் தனித்தனியாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதோட அளவு உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்க இருக்காங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் ரொம்ப பிடிக்குதுன்னா நிறைய போட்டுக்கோங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க. வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நிலக்கடலையும் அப்படி தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறையா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா டார்க்காக வரும். அதோட தோல் எல்லாமே டார்க்காக கலர் சேஞ்ச் தெரிஞ்சு கடலை அப்படியே வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கும். அதோட பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பொரிச்சிட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து கருகிறதுக்கு முன்னாடி கவனமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கடலையும் ஈஸியாக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் டக்குன்னு பொரிஞ்சிடும். எண்ணெய் ஆல்ரெடி கொதிச்சு போய் தான் இருக்கும். அதனால் கையோட ஃபாஸ்ட்டாக எல்லாமே பொரித்து எடுத்துடுங்க. அது நீங்கள் செய்ய உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். முன்னாடி எடுத்தாலும் சரியாக பொரிக்காமல் ஒரு மாதிரி இருக்கும். லேட் பண்ணிங்கன்னா கருகிடும். ஸோ பார்த்து பதமாக பொரித்து எடுத்துக்கோங்க.
இப்போது அவலை பொரிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறமா பூண்டை பொரிக்கிறதுக்கு பூண்டு பல்லை வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லை நல்லா நச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை பொரிக்க போகிறோம். கருவேப்பிலை மட்டும்தான் கொஞ்சம் சேஃப், போட்டது நல்லா வெடிக்கும். அதனால் போட்டுட்டு தூரமாக இருந்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே தனித்தனியாக பொரிச்சு எடுத்தாச்சு. காரா பூந்தி, ஓமப்பொடியை வந்து நம்ம இப்போ உடச்சி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக. அப்புறம் பொரிச்சு வச்சுருக்கிற அவல், கடலை, கருவேப்பிலை இது எல்லாமே ஒரு பெரிய பவுல் எடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம தேவையான அளவு உப்பு, அப்புறம் காரத்துக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மிளகு காரம் பிடிச்சவங்க மிளகு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். காயப்பொடியும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணணும். எல்லாமே ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.